ஒர்க் ஷாப்பு. ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ மேலே ஃபேன் இருக்கா, ஃபேன் தொங்குது பாருங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணணும்னா அந்த ஃபேன் வந்து பாருங்க இங்கே விற்கிது. ஸோ குட்டியாக வச்சுருக்காங்களா, இதுதான் அந்த ஃபேனு. காசுக்கு 130 போட்டிருக்கு. அந்த காரை எப்படிலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரியல் காரே குட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும். அந்த மாடல் ஷோவோட என்ட்ரன்ஸு. பட் ஆனால் கியூ வந்து இது வரைக்கும் இருக்குது பாருங்க. அங்கே இருந்து இதுதான் வந்து நான் சொன்ன அந்த குட்டி ஓடிட்டு இருக்க கார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில இடங்கள்ல பார்க்கிங் வந்து மிஷின் பார்க்கிங் மாதிரி வந்துச்சு தெரியுமா. நம்ம போய் பார்க் பண்ணுவோம், அது அப்படியே ஒரு மிஷின் வந்து எலிவேட் பண்ணி ஒரு பார்க்கிங் ஸ்லாட் மாதிரி அப்படியே, அதாவது ஒரு சின்ன இடத்துலயே நிறைய காரை பார்க் பண்ண முடியும். இங்கே பிட் பாக்ஸ்ன்னு சொல்லி எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க பாருங்க. அழகா இருக்குல்ல. ஒரு டனல், ஒரு மலை பக்கத்துல இருக்க ஒரு டனல்ல இருந்து ஒரு கார் வர மாதிரி. அப்ப இந்த மாதிரி கார் வந்து பாத்தீங்கன்னா 150 போட்டிருக்காங்களா. ஸோ இதுக்கு இந்த வீல் உங்களுக்கு பிடிக்கலனா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வீலும் தனியா வைக்கிறாங்க. அந்த சின்ன கார் தான், பட் அதை பாருங்க அப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம ரியல் காரை டிக்கி அந்த கதவு இன்ஜினோட போனட்ல ஓப்பன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பாருங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. தொட்டு பார்த்தாச்சப்பா சூப்பராக. அப்படியே சைட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பழைய மெர்சிடிஸ் பென்ஸ் கார்லாம் இருக்குது தெரியுமா. ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. உங்களுக்கு இங்கே டின்னர் நடக்கும். ஸோ இது வந்து நைட்டு நடக்குது டின்னரு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கார் நிறுத்திருக்காங்க பாருங்கள். ஹலோ காய்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலேசியாவில் இருக்கோம். மலேசியாவில் கோலாலம்பூரில் புக்கிட் ஜலீல் பெவிலியன்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலு. இந்த மாலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு மலேசியா மாடல் ஷோன்னு கார் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. இந்த ஈவெண்ட்டோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்திருக்கேன் இங்கே. அதாவது நம்ம இந்த உலகத்தில் நிறையா கார் பிராண்ட் இருக்குது தெரியுமா, அந்த எல்லா கார் பிராண்டோட மாடலும் ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இவங்க இந்த ஈவெண்ட் வந்து பார்த்துருந்தேன் நான். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஆனால் நல்லா பெரிய க்யூ நிற்கிது. இப்போ நான் க்யூவில் தான் நின்றுருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு அந்த ஈவெண்ட்டில் அப்படி என்னென்ன வச்சுருக்காங்க, நான் பார்த்தப்போ எல்லாமே அந்த மினியேச்சர் கார் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டியாக ஒவ்வொரு பிராண்டில் இருந்தும் அந்த காரோட மாடல்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக அந்த மினியேச்சர் மாதிரி இருக்கும். சரி உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது பாருங்கள். ஸோ அங்கே இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடல் ஷோவோட என்ட்ரன்ஸு. பட் ஆனால் க்யூ வந்து இது வரைக்கும் இருக்குது பாருங்கள் அங்கே இருந்து. ஸோ இப்போ நம்மளும் க்யூவில் தான் நின்றுட்டுருக்கோம் உள்ளே போகிறதுக்கு. நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பக்கத்தில் வந்துட்டோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ அங்கே ஒரு தனியாக ஒரு க்யூ நிற்கிது பார்த்தீங்களா. அது வந்து ஏதாவது இப்போ நீங்கள் உள்ளே பர்ச்சேஸ் பண்ணணுன்னா அதுக்கு தனியாக ஒரு க்யூ நிற்கிது. இப்போ அந்த மினியேச்சர் கார்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரிங்கும் போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் அது தனி. இது வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர். அங்கங்கே இந்த கியூஆர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம க்யூவில் நிற்கும் போது ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அங்கே போய் அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க கையில் ஏதோ ஒன்று மாட்டுறாங்க. அந்த நார்மலாக தீம் பார்க்கெலாம் போனால் ஒரு இது மாதிரி டேக் மாதிரி மாட்டுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி மாட்டிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியது தான். ஓகேங்க, உள்ளே வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டரி, ஹாலோட டைரக்டரி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஹாலில் என்னென்ன இருக்குங்கிற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு மலேசியா காசுக்கு ஒரு 300க்கு மேலே ஏதாவது வாங்குறீங்க பட்சத்தில் ஏதோ ஒரு டின்னர் பாஸ் மாதிரி கூட கொடுக்குறாங்க போல இருக்கு. அதுவும் லக்கி ட்ரான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இங்கே பாருங்க. ஸோ இந்த மாதிரி காரும் நிறுத்தியிருப்பாங்க. இது வந்து ரெட்ரோ கார்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய மாடலு. ரெட்ரோ கார்ட்ஸ்லாம் இங்க வச்சிருக்காங்க பாருங்க. ஹாட் வீல்ஸ்ல இருந்து ஒரு கார் வச்சிருக்காங்க இங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய கார் தான். அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்குலாம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விளையாட்டு இது மாதிரி வச்சிருக்காங்க. இது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? காரை வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஒரு மிஷின்ல. ஆக்சுவலா கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஓட்டி பார்ப்பாங்க. ஒரே இடத்துல இருக்கும். இப்போ நம்ம ட்ரெட்மில்ல ஓடுறோம்ல, அந்த மாதிரி காரை வந்து இந்த மாதிரி ஒரு மிஷினில் வந்து ரன் பண்ண விடுவாங்க. மைலேஜ் டெஸ்ட்டுக்கு
அந்த பேலன்சிங்க்கு எல்லாமே பார்க்கறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு குட்டி கார் வச்சு, இது எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்கடா. தெரியுதா உங்களுக்கு? இப்போ கௌசிக் வந்துட்டாரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கார்லாம் வேகமாக போகும்போது அதோட ஏர் ஃப்ளோ எப்படி இருக்கும், அந்த காரில் பட்டு அந்த ஏர் ஃப்ளோ எப்படி போகுங்கன்னு ஒரு குட்டி ஒரு டெமோ மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த குட்டி ஓடிட்டு இருக்க கார். மேலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க காரில் ஒரு இது வச்சுருக்காங்க. இப்போ கார் வந்து 269 கிலோ மைல் பர் ஹவர் வந்து டிரைவ் ஆகிட்டு இருக்கான். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃப்ளோ வந்து நம்ம காரில் படுதில்லை, அது எப்படி இருக்கும்னு ஒரு டெமோ மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில இடங்கள்ல பார்க்கிங் வந்து மிஷின் பார்க்கிங் மாதிரி வந்துச்சு தெரியுமா? நம்ம போய் பார்க் பண்ணுவோம், அது அப்படியே ஒரு மிஷின் வந்து எலிவேட் பண்ணி ஒரு பார்க்கிங் ஸ்லாட் மாதிரி அப்படியே, அதாவது ஒரு சின்ன இடத்துலயே நிறைய காரை பார்க் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம ஊரில் நிறைய வந்துட்டு இருக்கு. இது வந்து அந்த மாதிரி ஒரு 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 டெமோ. ஸோ அங்கே ஒரு லிவர் மாதிரி 2 இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து அந்த காரை அப்படியே தூக்கிட்டு வந்து ஒவ்வொரு ஃப்ளோரில் அப்படியே வைக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ உங்கள் காரை எடுக்கணுங்கும் போது அதுதான் வந்து அப்படியே அதை அந்த பிளேட் அப்படியே எடுத்துட்டு அப்படியே கீழே வந்து உங்கள் காரை வந்து கீழே நீங்கள் எடுக்க முடியும். பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துலலாம் இந்த மாதிரி இருக்குது, நம்ம ஊர்லேயும் இருக்குது, நானே பார்த்துருக்கேன். இந்த குட்டி குட்டி காரோட மெர்ச்சன்டைஸ் தான் இங்கே விற்கிறாங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லோடது. சில ரேஸ் நடக்கும்போது இந்த ஷெல்லோட அந்த இதெல்லாம் அவங்க தரப்புல இருந்து சில கார்கள்லாம் ஓடல, அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. திறந்து பார்த்தாங்க பாருங்க இந்த மாதிரி. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு நீங்கள் ரிமோட் கண்ட்ரோலில் இது பண்ணுற மாதிரி இருக்கும் பேட்டரியில். பேட்டரி. ஓகே 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 ஓகே. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை வந்து உள்ள காரில் ஃபிட் பண்ணிவிட்டு இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்காமா, அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபோனில் இருந்தே கண்ட்ரோல் பண்ணலாமா ஃபோன். ஓகே பிரதர், தேங்க்யூ. How much this one? கார் டிராயிங்ஸ், அந்த அவங்க காரில் அந்த வரைகிறாங்க பாருங்கள், டிஸ்பிளே தெரியுதா? ஸோ அந்த மாதிரி வரைஞ்சி தருவாங்க போல இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி மினியேச்சர்ஸ், அந்த கார் ரேஸு, இந்த கேம் விளாட்றவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக விற்கிறாங்க, நல்லா இருக்குல்ல? ஒவ்வொன்றும் 55 மலேசியா ரிங்கெட்டு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. இந்த காரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா காசுக்கு 4000. அதே மாதிரி இந்த மாதிரி செட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஹோண்டாவில் ஜாஸ் மாடல் இருக்குல்ல, அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் 80 வெள்ளி போட்டிருக்காங்க. ஒரு கார் லவ்வருக்கு இந்த மாதிரி இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அவங்களோட கார் கலெக்ஷன்ஸு நிறையா பேர் வந்து இந்த மாதிரி காரு, ரெட்ரோ கார் டிசைன் இந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயின்லி இது வந்து இந்த மாதிரி அவுட்லெட்லாம் அவங்களுக்காக தான். இந்த குட்டி குட்டி காரை வாங்குறோம்ல, அதோட அக்சசரிஸில் வச்சுருக்காங்க பாருங்களேன். குட்டி டயரு, குட்டி குட்டி வீல்ஸ், நமக்கு ஏற்ற மாதிரி. அதாவது ஒரிஜினல் காரை நம்ம எப்படி அலாய் வீல்லாம் மாற்றுவோம், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் காரை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கெல்லாம் குட்டி குட்டி வீல்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். வீல்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸு. அப்புறம் உள்ளே வந்து மாற்றுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அதெல்லாமே குட்டி குட்டி காரு எல்லாம் ஃபுல்லாக மோஸ்ட்லி வந்து இவங்க வந்து அந்த வீல்ஸ் நிறையா விற்கிறாங்க இந்த அவுட்லெட்டில். உங்கள் காருக்கு அந்த வீலை போட்டால் எப்படி இருக்குங்கிற மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ள 2 வீல் இருக்குது, பட் மேலே வந்து அவங்க அந்த கார் ஸ்டிக்கர் போட்டு அந்த வீல் எப்படி அந்த காருக்கு லுக்காக இருக்கும்னு வச்சுருக்காங்க. இது வந்து 70 போட்டிருக்காங்க. ஸோ இந்த மினியேச்சரை பாருங்களேன், ஒரு குட்டி ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கும் தெரியுமா, ஒரு ஒர்க் ஷாப்பு. ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ மேலே ஃபேன் இருக்கா, ஃபேன் தொங்குது பாருங்க.
இப்போ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணணும்னா அந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விற்கிது. ஸோ குட்டியாக வச்சுருக்காங்களா, இதுதான் அந்த ஃபேனு உள்ள தேவையான அந்த குட்டி குட்டி பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், என்னடா குட்டி குட்டி எல்லாம் பொம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கூட்டத்தை பாருங்களேன். நான் க்யூவில் நிற்கும் போது இந்த மாலோட ஒரு நார்த் எண்ட்லேருந்து சவுத் எண்ட் வரைக்கும் நான் போய் அங்கேருந்து க்யூவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்திருக்கேன். அவ்வளோ கூட்டம். ஸோ அவ்வளோ ப்ரைஸ் அந்த குட்டி குட்டி அந்த மினியேச்சர் காரு அதெல்லாம் பாருங்கள். இது ஒரு தனி இது அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு அவுட்லெட் மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கிடையாது, டெமோக்கு மட்டும். இந்த காரை பாருங்க, மலேசியா காசுக்கு 130 போட்டிருக்கு. இந்த காரை எப்படிலாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரியல் காரே குட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும். அந்த போனட் ஓப்பன் பண்ணுறது, டோர் ஓப்பன் பண்ணுறது, வீலெல்லாம் நீங்கள் மாற்றலாம். சில கார் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டை கூட உங்களால் மாற்ற முடியும். எல்லாம் உள்ள வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பீஸ் வந்து மலேசியா காசுக்கு 130. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டாக வைக்கிறாங்க. இதை வந்து இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோடு, ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி இருக்கும். அதில் இத்தனை கார் வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலு இதெல்லாம் வந்து ஒரு பீஸ் வந்து 80 ரிங்கெட். ட்ரக்கு கூட வச்சுருக்காங்க பாருங்கள். ட்ரக்கு, ரெட்ரோ காரு, நிறையா குட்டி குட்டி மினியேச்சர் கார்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஒரு அவுட்லெட் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த காருக்கு தேவையான அடிஷ்னல் அந்த பம்பர்லாம் பாருங்கள், அப்படியே வெளியே டெமோ மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, எல்லா அவுட்லெட்டுக்கும் மக்கள் வந்து நிறையா போகிறதுனால கியூ மாதிரி வச்சிடுறாங்க. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி கியூவாக நிற்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அவுட்லெட்டுக்கு போவாங்க. இப்போ இந்த கியூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கோக்கு போகுது. இந்த கியூ நிற்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஒரு கார் வச்சுருக்காங்க பாருங்க. டொயோட்டா சுப்ராங்க. ஆமாம், இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. இந்த கார் ரேஸ் கேம் ஓட்டுறவங்களுக்குலாம் இந்த காரை பற்றி நல்லா தெரியும். இது வந்து டொயோட்டா சுப்ரா MK4 மாடல் போல் இருக்குது. ஸோ இதை தான் இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. தொட்டு பார்த்துருவோமா. சுப்ரா காரு பின்னாடி இப்படி தாங்க இருக்கும். இது எந்த மாடல்னு தெரில, ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா காசுக்கு 650K, அதாவது 6,50,000 மலேசியா காசுக்கு. தொட்டு பார்த்தாச்சப்பா சுப்ராவை. ப்ரைஸ் இங்கே போட்டிருக்கு பாருங்க. பிரிங் இட் ஹோம் ஃபார் மலேசியா காசுக்கு வந்து 650K, அதாவது நம்ம 6,50,000 சொல்லுவாங்கல்ல, அது 6,50,000. பட் இந்த காரை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். புது மாடல்லாம் எவ்வளோ இருக்கும் என்னன்னு தெரியல. இன்ஜினை பார்க்கணுன்னு சொன்னேன், ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. நல்லா இருக்குல்ல இன்ஜினு. இதுதான் சுப்ராவோட இன்ஜின், டொயோட்டா சுப்ராவோட இன்ஜின் பார்த்துக்கோங்க. சாகால புது டிசைன் வந்திருக்கு பாருங்க. ஸோ மலேசியாவோட பிராண்டு ப்ரோட்டானு, அது வந்து சாகா முன்ன வேற டிசைன் இருந்தது. இப்போ இங்கே ஒரு டெமோ கார் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு அவுட்லெட்லையும் எவ்வளோ கூட்டம் மட்டும் பாருங்களேன். அப்படியே சைட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பழைய மெர்சிடிஸ் பென்ஸ் கார்லாம் இருக்குது தெரியுமா. ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா காசுக்கு 1300. இந்த மாதிரி கூட வச்சிருக்காங்க பாருங்க. ஒருவேளை இதுதான் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீழே வந்து இன்ஜின் இருக்கு, பின்னாடி ஒரு ரிக்ஷா மாதிரி இருக்கு பாருங்க. மேலே வந்து அந்த ஸ்டேரிங் எப்படி இருக்கு பாருங்க. ஸ்டேரிங்கு, சைடில் லைட்டு, குட்டியா இருக்கு.
ஒருவேளை இதுதான் அவங்களோட முதல் கண்டுபிடிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க தயாரிச்ச காரா இருக்கும். இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1200 மலேசியா காசு. அதே பென்ஸ்ல மேல பாருங்க ஒரு கார் வச்சிருக்காங்க. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட லக்ஸரி அண்ட் ஸ்போர்ட்ஸ் காரோட அந்த மினியேச்சர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பென்ஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த ஜீப் டைப், இந்த 4x4 ஜீப் டைப் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. Ini 15 juta baru actual kereta. ஸோ இங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ அவங்களோட அந்த டெமோ மாதிரி வைக்கிறாங்க, இந்த குட்டி குட்டியா அவங்க பொருள் எல்லாம் வச்சு. இப்போ திருப்புறாரு பாருங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள வேட்டையாடுவாங்கல்ல மான்கள் எல்லாம், அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் இது மாதிரி இருக்கு. இதையே எடுத்தாரு, என்னன்னு பார்த்தா பறவை. அந்த பறவை மாதிரி செட் பண்ணுவார் பாருங்க மரத்துல தான். ஸோ ஒவ்வொரு அந்த விஷயத்தையும் மைன்யூட்டா வந்து நிறைய பொருள் அதுக்கு வச்சிருக்காங்க. பார்த்து 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 அதை அப்படியே டெக்கரேட் பண்றாங்க. பாருங்க அந்த பறவை வச்சுட்டாங்க பாருங்க மேல. இதெல்லாம் வந்து ஷோரூம் கான்செப்ட் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த மாடல் நல்லா இருக்குல்ல, கிட்டத்தட்ட இது ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரி தான். பாத்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, ஒருத்தர் கார் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, இங்கேயும் கீழே ஒருத்தர் படுத்துட்டு கார் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அந்த ரியல் ஒரு மெக்கானிக் ஷாப்ல வந்து டயர்லாம் எப்படி இருக்கும், ஸ்பேனரு, அதெல்லாம் அப்படியே பக்காவா வச்சிருக்காங்க பாருங்க. இந்த சைடுல 2 பேர் நின்று பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு மாடலு. ஸோ இங்க பாலத்துல ஒருத்தர் நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்க மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு டனல், ஒரு மலை பக்கத்துல இருக்க ஒரு டனல்ல இருந்து ஒரு கார் வர மாதிரி. மலேசியா போர்டு, மலேசியால போர்டுல இதாங்க நீங்க வாங்குவீங்க. அப்ப இந்த மாதிரி கார் வந்து பாத்தீங்கன்னா 150 போட்டிருக்காங்களா. ஸோ இதுக்கு இந்த வீல் உங்களுக்கு பிடிக்கலனா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வீலும் தனியா விற்கிறாங்க. வீல் மட்டும் இல்ல, சில மாடலுக்கெல்லாம் நிறைய என்னென்னமோ விற்கிறாங்க. இங்க பிட் பாக்ஸ்ன்னு சொல்லி எவ்வளவு கலெக்ஷன் வச்சிருக்காங்க பாருங்க. அவர் வாங்கியிருக்காரு பாருங்க. அப்படிதான் இந்த பிட் பாக்ஸ் அடுக்கி வைக்கிறோம்ல, இந்த லேயர் பாக்குறீங்களா, இந்த மாதிரி கார் நம்ம அடுக்கி வைக்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து வைக்கிறாங்க. ஷாப் ஃபுல்லாவே அந்த பிட் பாக்ஸ் தான் பாருங்க. நான் காட்டினல இதை வந்து நீங்க உங்க காரை வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு வாங்கி நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாருங்க, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கார் எல்லாம் 20% ஆஃபர் ஆகும். புரியுதா? வந்து பாத்தீங்கன்னா இந்த துபாய் அந்த மாதிரிலாம் போலீஸ் கார் அந்த டைப் அப்படியே ஒரு ரியல் கார் மாதிரியே இருக்கு. இங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் கார் வச்சிருக்காங்க மாதிரி, ஹோண்டா மாதிரி எல்லாம்
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய காரு, ஹோண்டா சிவிக். ஃபுல்லாக அவுட்லெட் தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியட்நாமோடது. உங்களுக்கு பார்க்க ரிப்பீட்டடான அந்த பொம்மைக்காரு மினியேச்சரே காட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் அதை வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு கடையிலையும் ஆளுங்க வந்து அவ்வளோ பேர் வந்து அதை வாங்குறாங்க. அவங்களுக்கு தெரியுது அது எப்படி வாங்கணும் என்னன்ட்டு, நல்லா டீட்டெயிலாக ஏதோ கேட்டு அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே இந்த சைடு போயிட்டு அந்த பக்கம் ஒரு லாட் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த வீடியோவை முடிச்சிடுவோம். எவ்வளோ வாங்கியிருக்காங்க பாருங்க. இந்த பையன் பாருங்க, இவரு எவ்வளோ வாங்கியிருக்காரு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கார் தான். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னல, இந்த மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா பிராண்டோட மாடலும் ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக வந்து சாத்தியம் கிடையாது. பெரிய ஏக்கர் மாதிரி வேணும். அது இல்லாமல் எல்லா பிராண்டும் அவங்களோட மாடலை கொண்டு வந்து நிறுத்தணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியாக மினியேச்சர் மாதிரி எல்லா காரோட மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லெட்டில், அதாவது இந்த எக்ஸிபிஷன் சென்டரில் வந்து இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம பார்த்துட்டோம். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ரிப்பீட்டடாக அந்த குட்டி குட்டி காராக காட்டுற மாதிரி இருக்கும். அதனால நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அந்த பெரிய காரும் போட்டிருக்காங்க அவுட்லெட்டில். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதை காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாப்ரைஸோட அந்த அவுட்லெட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ப்ராடக்ட் ஏதாவது நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, இவங்க வந்து பழைய ரேசர்ஸ் போல் இருக்குது. ஸோ அவங்க வந்து கையெழுத்து போட்டு தராங்க பாருங்க. அப்படியே அவங்க கூட இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்க ப்ராடக்டை வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க சிக்னேச்சர் போட்டு தராங்க. அப்படியே பாருங்க, ஒரு குட்டி ரேஸ் கார் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த கார் கலர் நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி வயலட்டு, க்ரீனு, எல்லோ எல்லாம் மிக்ஸ் ஆகி இது பார்க்க நல்லா இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் பிங்க் எடிஷன் மாதிரி இருக்கு. பாருங்க, கியூ நிற்கிது பாருங்க. ஸோ அந்தந்த அவுட்லெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது போய் பார்க்குறதா இருந்தாலும் ஸோ கியூ மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 290 per பீஸ். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 70 கார் கம்பெனி இருக்கான். அந்த 70 கார் கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஒரு கம்பெனிஸ், அதாவது ஒரு கார்பரேஷனுக்குள்ளே அடங்கிடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த டொயோட்டா கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா. இந்த டொயோட்டா வந்து நிறையா சப்டிவிஷன்லாம் இருக்கும். இந்த லெக்ஸஸ்ஸு, அதே மாதிரி ஒர்க்ஸ் வேகன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோடா கார்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஒர்க்ஸ் வேகன் தான். அப்புறம் ஒரே கார்பரேஷன் தான் இந்த ரெனால்ட்டு, நிசான், மிட்சுபிஷி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி கீழே வரும். அந்த மாதிரி ஒரு 14 கம்பெனி தான் அந்த மொத்த 70 ஆக்டிவாக இருக்குதுன்னு சொன்னல கார் பிராண்டெல்லாம், மாடலெல்லாம், அது கார் கம்பெனிஸு, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 14 கார்பரேஷனுக்குள்ளே அடங்கும். இங்கே லாம்போகினி வச்சுருக்காங்க பாருங்க. சின்ன கார் தான், பட் அதை பாருங்க அப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம ரியல் காரை டிக்கி, அந்த கதவு, இன்ஜினோட போனட்ல ஓப்பன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பாருங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. குட்டி காரு. ஸோ வெளியே வந்துட்டோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பியாஸாங்கிற ஒரு இடம். ஸோ இங்கே வந்து இப்போ நீங்கள் உள்ளே பார்த்தீங்களா மேலே, அங்கே ஒரு வேளை நீங்கள் ஒரு 300க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா நம்ம லக்கி ட்ராவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லக்கி ட்ராவில் வின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இங்கே டின்னர் நடக்கும். ஸோ இது வந்து நைட்டு நடக்குது டின்னரு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கார் நிறுத்திருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் இப்போ நம்ம இருக்கிற அந்த புக்கிட் ஜலீல் பெவிலியனோட மால். நல்ல பெரிய மாலு.
நல்ல பெரிய மாலுங்க இது. நம்ம இப்போ நடக்கிற அந்த ஈவெண்ட் வந்து பிங்க் ஜோன்ல நடக்குது. இது வந்து ஆரஞ்சு ஜோன். ஜோன் வாரியா மாலை வந்து பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ இங்கேயும் பாருங்க பென்ஸோட G58 EQ நிற்கிது. பென்ஸ்ல ஒரு ஜீப் மாடல். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அவுட்லெட்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் அங்கே தான் வாங்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ஆரஞ்சு ஜோன்லேயும் நிறையா வந்து வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. நிறைய ஹாட் வீல்ஸ் ஐட்டம். ஓகேங்க, இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுப்போம். ஸோ கார் லவர்ஸ் கண்டிப்பாக இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த மினியேச்சரு, இந்த கலெக்ஷன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ மற்றவங்களுக்கு பார்க்கும்போது இது என்னடா ஒரு பொம்மைக்காரை காட்டிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ மறுபடியும் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திப்போம். I got that passion that's lasting long. Los mujeres fall in love with that Latin charm. One woman isn't enough, amigo. Siempre cogiendo más mujeres porque soy latino. And I'm tougher than tough, calling your bluff, cuz I cheat, I steal. I lie, I cheat, I steal. I don't care if you don't like me.